இதுல ஒரு வசனம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது நம்ம அதாவது 5ஆவதான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். இதோட ரிலேட்டடானது தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சுக்கிட்டே இருப்பான், வேதனைகளை தந்துகிட்டு இருப்பான். நம்ம படிப்பினை பெறாம அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இப்படி காய்ச்சல் வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி சோதனை வருதுன்னு தெரியல, ஏன் இப்படி தலைவலி வருதுன்னு அதுக்கு மட்டும் என்ன செய்யறேன், நான் தெரிஞ்சு எந்த பாவமும் செஞ்சதில்லை. இதே ஒரு பெரிய பாவம். எது? தெரிஞ்சு நான் எந்த பாவமும் செஞ்சதில்லை, ஏன் எனக்கு இப்படி சோதனை வருதுன்னு விளங்கல, தெரிஞ்சு எந்த பாவம் செஞ்சதில்லை, தெரிஞ்சு இதையே சொல்லிக்கிட்டு சரியா. இதே பெரும்பாவம். அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால திமிரு காட்டுறதா இது. மனிதன் அதாவது பாவம் செய்யாத நாள் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலும். அப்படிங்கிற டைம்ல உடனே என்ன செய்யணும், இப்படி வந்தா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிக்கட்டும் அப்படி என்று ஏத்தராஃபோட கேட்கணும். இப்படி அந்த சோதனைகள் எல்லாம் கொடுத்து அவரை திருத்துறதுக்கான அந்த எல்லாம் செய்து கொண்டு இருப்பான். ஆனா அவர் அந்த பாவத்துக்கான படிப்பினே பெற மாட்டாரு. சில பொழுது உணர்ந்தே இருக்க மாட்டார். அது பாவம் உணர்ந்தே இருக்க மாட்டார். அதான் ஒருவர் வந்து ஒரு அறிஞர் இடத்துல வந்து கேட்கிறாரு, நான் நிறைய பாவங்கள் செய்யறேன் தான், ஆனா எனக்கு வந்து எந்த விதமான சோதனைகளை நான் என்ன செய்யலை, நான் அனுபவிக்கிறேன் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்கிறார், இபாதத்துக்களை பற்றி கேட்கிறார். தஹஜ்ஜத், உங்களோட சுன்னத்தான நோம்புகள், தான தர்மங்கள், குர்ஆன் ஓதல்கள் எப்போ கடைசியாக நடந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் பெரிய தண்டனை. உனக்கு தரப்பட்ட பெரிய தண்டனை என்ன தெரியுமா? உனக்கு வழங்கப்பட்ட தௌஃபீக், நன்மைகள்ல இபாதத்துக்கள் இல்லாமல் ஆயிட்டு. அது உனக்கு தரப்பட்ட தண்டனை, இது உனக்கு தரப்பட்ட சோதனை. அது நீ உணரலை, அது நீ என்ன செய்யலை, உணரவில்லை. இதே மாதிரி சோதனைகள் தரப்பட்டு அவைகள் வந்து நம்ம உணராமலே போயிட்டோம்டா துவாவும் கேட்டுக்கிட்டு இருப்போம், பாவ மன்னிப்பு கேட்காம இருப்போம், பாவத்தை விடாம இருப்போம். பாருங்க, துவா கேட்டுட்டு இருப்போம், சோதனை நீங்க, ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல, பாவத்துல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் திடீர்னு என்ன செஞ்சிருவான்டா, இந்த சோதனை எல்லாம் இல்லாம போயிடும், டபுள் ட்ரிபிள் ஆகும், உங்களோட பாவமும் டபுள் ஆகும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிட்டான், சோதனை காப்பாற்றிட்டாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு எல்லா விஷயத்துடைய வாசல்களை நாம திறந்து கொடுத்தோம். பாருங்க, தண்டிக்கல. அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது எல்லா பாதைகளையும் நாம் என்ன செய்வோம், திறந்துட்டோம். எல்லா பாதைகளையும் திறந்து கொடுத்தோம். என்ன நல்லா அனுபவிக்குவேன், மறந்துடணும். இனி என்ன உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஞாபகமே வரக்கூடாது. ஏன்னா உங்களை சோதிச்சது எதுக்கு தெரியுமா? ஃபிர்அவுனை சோதிக்கக்குள்ளே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அவர்களை நான் கஷ்டங்களை கொண்டும் வறுமையை கொண்டும் சோதிச்சோம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யதர்ரவுன், பணிஞ்சு வருவாங்கன்றதுக்காக. சோதனை எதுக்கு தெரியுமா? பணிந்து வருவதற்கு. பணியவில்லை என்று சொன்னா இங்க என்ன நடக்கும்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான், மூழ்கடிச்சிடுவான். அந்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா மூழ்கடித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நினைத்து பாருங்க, இது ஒரு அல்லாஹ்வுடைய வழிமுறைகள்ல உண்டு, அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள்ல உண்டு. எனவே ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய பாதையில நடந்து கொண்டு போகிறான் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துல பாவங்கள் விஷயத்துல அவனுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு கிடைக்குது, எவ்வளோ சுருங்குது என்றத்தை வச்சிருக்க கூடாது. அது ஆபத்தானது. ஏனால் சில பொழுது கொடுப்பது அழிவுக்கான ஒரு பகுதியாയിരിക്കും, தடுப்பது உணர்வுக்கான ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். இந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும். நம்மளே சூழ நடக்கக்கூடிய பாவிகள்ல இருந்து நம்மளும் தப்புவோம்னு நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அது அறிவும் உணர்வும் சார்ந்த விஷயம். அவர்களுக்கு தாமதமாகுவதும் நமக்கு அவசரமாகுவதற்கும் அதுக்கு பல காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம்.